கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏலிமேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா. இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 19ஆம் அதிகாரம் 21வது வசனம். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா, ஃபாலோ மீ அப்படிங்கிறாரு. இப்போ எந்த சூழ்நிலையில் சொல்கிறாரு? அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்கிறான். அப்போ ஆண்டவர் 10 கற்பனைகளை சொல்கிறார். இந்த மோசையினுடைய கற்பனைகள்லாம் சொல்கிறார். இவைகளெல்லாம் நான் சிறு வயசு முதல் நான் கடைப்பிடித்து வருகிறேன். ஆனாலும் உன்னிடத்தில் எனக்கு ஒரு குறை உண்டு அப்படின்னு சொல்கிறார். என்ன குறை? இப்போ உனக்கு உண்டாதனையெல்லாம் விட்டு தரித்திரருக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வாங்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். இது ஒரு கதை. ஆனாலும் நமக்கு மறுபிறப்பு பார்த்திங்கன்னா பரலோக ராஜ்யத்தில் உயிர்த்தெழுந்து தேவனுடைய சாயலை பெற்றுக்கொண்டு தேவ தூதர்களை போல இருக்க போகிறோம். அப்படியாக ஒரு முனிவர் என்ன செய்கிறாரு? சொற்பொழிவு ஆற்றிக்கிட்டு இருக்கிறார். முடிவில் பண்ணையார் நன்றி உரை ஆற்றணும். நன்றி உரையை ஆட்ட போகும்போது அவர் சொல்கிறாரு, இன்னும் கொஞ்சம் நேரம் முனிவர் பேசியிருக்கக்கூடாதான்னு சொல்லிவிட்டு முனிவர் சொன்ன வார்த்தை, ஐயா இது எல்லாம் போர் அடித்து போச்சு, இது எல்லாத்தையும் நான் விட்டுட்டு உங்களையே நான் பின்பற்றி வந்துடுறேன் ஐயா, உம்மை போலவே நான் வந்துடுறேன் ஐயா அப்படின்னு சொன்னாராம். அப்படியா, சரி வா, என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னாராம். ஐயோ அதுக்குள்ளே வா, இவ்வளோ சீக்கிரமா? ஐயோ எனக்கு பிள்ளைகள்லாம் இருக்காங்க ஐயா, அதெல்லாம் விட்டுட்டு நான் எப்படியா வருது? மனைவி பிள்ளைகள் எல்லாம் விட்டுட்டு எப்படியா வருது? பிள்ளைகளுக்கெல்லாம் மேரேஜ் பண்ணணும்யா அப்படின்னு சொன்னாராம். சரி, முனிவர் போயிட்டு ஒரு நாள் வந்தாராம். வரும்போது பிள்ளைகளுக்கெல்லாம் மேரேஜெல்லாம் ஆயிடுச்சு. சரி, இப்போ என்னை பின்பற்றி வாப்பா அப்படின்னாராம். ஐயோ என்னங்கய்யா சொல்கிறீங்க? நான் இவ்வளோ சீக்கிரம் உங்களை பின்பற்றி வர முடியாதுங்கய்யா. என்ன இப்போ பிள்ளைகள்லாம் பிறந்திருக்கு, பேரப்பிள்ளைகள் பிறந்திருக்கு, அந்த பேரப்பிள்ளைகளுக்கெல்லாம் மேரேஜ் ஆகணும்யா, அதுக்காக கொஞ்சம் நாள் ஆகட்டியா. அப்போ முனிவர் போயிட்டு வந்தாராம். திரும்பி ஒரு நாள் வந்தாராம். வரும்போது பேரப்பிள்ளைகளுக்கெல்லாம் மேரேஜ் ஆகிடுச்சான். இப்போ என்னை பின்பற்றி வா. ஐயா நான் அதுக்குள்ளே நான் எப்படியா பின்பற்றி வருது? என்னுடைய மனைவி பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளை நான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாராம். போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு நாள் வந்தாராம். அப்போ பண்ணையாருடைய ஃபோட்டோ மட்டும் பார்த்திங்கன்னா செவுத்துலேருந்து ஊதிபத்தி கொளுத்தி வச்சு ஃபோட்டோ இருக்குது. எங்கே பண்ணையார் எங்கே அப்படின்னு காட்டாரா? அவர் இறந்துட்டார். அப்போ சரி நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் வந்தாராம். சாமி அப்படி எங்கேயோ ஒரு குரல் கேட்டுச்சான். என்னை தெரியுதா சாமி அப்படி. யாருப்பா அது? நான் தான் பண்ணையார் சாமி அப்படின்னு ஒரு வாசலில் ஒரு நாய் உட்காந்துருந்ததான். நாய் வடிவத்தில் அவர் மறுபிறப்பி, ஐயா நான் மறுபிறப்பி நாய் வடிவத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னாராம். அப்படியா, சரி பரவாயில்ல, இப்போவாது என்னை பின்பற்றி வா அப்படின்னு சங்கிலியை பிடிச்சாராம். பிடிச்சி, ஐயா நான் எப்படியா பின்பற்றி வர்றது? என் மனைவி ஒன்று உதவாக்கறையாக இருக்கா, மருமகள் சரியில்லை, மகனும் சரியில்லை, பேரப்பிள்ளைகளும் சரியில்லை, நான் அந்த சொத்துக்கெல்லாம் பாதுகாப்பு நான் தாயா அப்படின்னு சொல்லி அந்த நாய் சொன்னிச்சான். அப்போ முனிவர் சொன்னாரா, சி போ நாய் அப்படின்ட்டாரான். பாருங்கள், இந்த உலகத்தில் நமக்கு நித்திய ஜீவனை அடைவதற்கு நாம் என்ன செய்கிறோம் பாருங்கள். ஒரு மனிதனுடைய இருதயமெல்லாம் எதில் இருக்குது பாருங்கள். அப்படியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் அவன் பாருங்கள், அந்த ஐஸ்வர்யவான் என்பவன் தினந்தோறும் ரத்தாம்பரம் அணிந்து விலை உயர்ந்த ட்ரெஸ் அணிந்து சுகபோகமாக வாழ்ந்துட்டு இருந்தான். சுகபோகமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தவன் கடைசியாக அவன் மரணம் அடைந்து அவன் என்ன செய்யறான்? பாதாளத்தில் போய் அவன் வேதனைப்படுகிறான். ஆனால் அவன் வீட்டு வாசப்படியில் உட்கார்ந்து பருக்கள் நிறைந்தவனாய் நாய்க்கு போடுகிற சாப்பாடை கூட அந்த சாப்பிட்டுக்கிட்டு அவன் வீட்டில் போடுற சாப்பாடை சாப்பிட்டு இருந்தவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டான். நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு பரலோகத்தில் ஆபிரகாம் மடியில் உட்கார்ந்துருந்தான். நிரந்தரமான ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு இந்த உலகத்தில் ஆஸ்தியும் சொத்தும் ஐஸ்வர்யமும் நம்ம கூட வராதுமா. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டிருந்தார். அந்த உலகத்தில் மரித்த உடனே போய் நாம் நிரந்தரமாக தேவ தூதர்களைப் போல இருக்க போகிறோம். அந்த ஐஸ்வர்யான் பாதாளத்தில் போய் இருந்தான். அவனால் இயேசுவை பின்பற்ற முடியல. அந்த வாலிபனும் இயேசுவை பின்பற்ற முடியல. அவைகளெல்லாம் விட்டு தரித்திரத்துக்கு கொடுன்னு சொன்னார், அதையும் பின்பற்ற முடியல. இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கேன். நீங்களும் நானும் என்னை பின்னே வாருங்கள், என் பின்னே வாருங்கள்,
உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவாக்குவேன்னு சொன்னார். அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வாங்க அப்படின்னு சொன்னார். நாம் இயேசுவை பின்பற்றுவோமா? பரலோக பிதாவே, இந்த அருமையான சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆவியானவர் கூட இருங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி எடுத்து பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, அவர்கள் தேவைகளை சந்தியும். ஒரு குறைவில்லாமல் இதுவரைக்கும் நடத்தின கர்த்தர் இனியும் நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.